நீங்க லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களா அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டுமே நீங்க லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஹாய், ஐ எம் டாக்டர் கேரலின், ஐ ஸ்பெஷலிஸ்ட். இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா விழித்திரையில எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ விழித்திரையில ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ட்ரைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் லாசிக் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எல்லாருக்குமே அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, யூஸ்வலா அந்த லேசர் மிஷின் வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து -10 வரைக்கும் ஸ்பெரிக்கல் கரெக்ட் பண்ணிக்கலாம், -5 வரைக்கும் சிலிண்ட்ரிக்கல் பவர் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அப்படின்னா நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு தான் நம்ம போகணும். திக்னஸோட சேர்த்து அந்த கருவிலி ஷேப்பும் ரொம்ப முக்கியம். கருவிலி ஷேப் நார்மலா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து லேசர் பண்ணிக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட் எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா அது 40 வயசு வரைக்கும் தான் நம்ம பண்ணலாம். ஏன்னா 40 வயசுக்கு மேல நம்ம எல்லாருக்குமே வந்து கிட்ட பார்வைக்கு நம்ம கண்ணாடி போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட் பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க.